எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருச்சி பிரச்சார கூட்டம் விஜயோட திருச்சி பிரச்சார கூட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு. திமுகவுடைய கோட்டையா இருந்த திருச்சியை விஜய் கொஞ்சம் அசைச்சு பார்த்ததுல திருச்சி கொஞ்சம் ஆடிதான் போயிருக்கு. அவர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது, இப்ப எது தேவையோ அத பத்தி நல்லா பிரச்சாரம் பண்ணாரு. அவர் இன்னும் கொஞ்சம் சரியான திட்டமிடல் பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா அவர் வந்திருக்கலாம். அவர் ஏர்போர்ட்ட விட்டு இறங்குன உடனே அவருடைய தொண்டர்கள் எல்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்க. அவங்கலாம் ராத்திரியிலேருந்து அங்க இருக்காங்க போல இருக்கு. அந்த ஏர்போர்ட்ல இருந்து அவர் எங்க பேசுறாரோ, அதுவரைக்கும் அவங்களுடைய தொண்டர் கூட்டம் சூழ்ந்துக்கிட்டாங்க. அவரால அவருடைய அந்த பிரச்சார வேன அந்த பிரச்சார வண்டிய நகர்த்தவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு வந்தாரு, அந்த கூட்டத்துல. அவர் நடந்து வந்திருந்தா கூட அந்த இடத்த போய் சீக்கிரம் அடைஞ்சிருக்கலாம். 1 ஹவர்ல போய் சேர வேண்டியது 5 மணி நேரம் ஆச்சு அவர் வந்து பேசுற இடத்துக்கு போறதுக்கு. அந்த அளவுக்கு கூட்டம். சரியான திட்டமிடல் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அடுத்த வாட்டி அவர் சரி பண்ணிக்குவாரு. விஜய் அவர்கள் ரொம்ப நல்லா பேசினாரு. இருந்தாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமா சரியா கேட்கல அவர் பேசுறது. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, "சொன்னார்களே, வாக்குறுதி கொடுத்தார்களே செஞ்சாங்களா?" அப்படின்னு கேட்கிறாரு. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படிதான் கேட்பாங்க. மக்களை பார்த்து கேட்பாங்க. "செய்வீர்களா?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு மக்கள் செய்வோம்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவரும் இந்த பிரச்சாரத்துல சொல்றாரு. "சொன்னார்களே, செய்தார்களா?" அப்படின்னு கேட்கிறாரு. மக்களும் செய்யல, செய்யலன்னு சொல்றாங்க. அவர் பிரச்சாரத்துல என்ன சொல்றாருன்னா, ரூ. 1000 குடுத்துட்டு, "அத குடுத்தேன், குடுத்தேன்னு சொல்றாங்களே, அது நியாயமான்னு?" கேட்கிறாரு. அடுத்தது எல்லோருக்கும் ரூ. 1000 வந்து சேர்ந்ததான்னு கேட்கிறாரு. மணல் திருட்ட பத்தி பேசுறாரு. இந்த மாரி அங்க இருக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல. பொதுவாவே நெறைய விஷயங்கள பேசியிருக்காரு. இது மக்களை வந்து யோசிக்க வைக்கும். அவருடைய பிரச்சாரம் இந்த நேரத்துக்கு இது ரொம்ப அவசியமானது. இது வந்து அவருக்கு சக்சஸ் குடுத்திருக்கு. விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல பேசும்போது, திரு எம்ஜிஆர் அவர்களையும், திரு அண்ணாதுரை அவர்களையும் நினைவுபடுத்துறாரு. திரு எம்ஜிஆர் அவர்கள் 1974 கட்சி தொடங்குனபோது, திருச்சியில தான் முதல் மாநாடு நடத்தினதா சொல்றாரு. அடுத்தது திரு அண்ணாதுரை அவர்கள் அவர் வந்து தேர்தல்ல வேட்பாளரா நின்னது இந்த திருச்சி தொகுதியில தான் நின்னு வெற்றி பெற்றதா சொல்றாரு. விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இன்று நல்லா பயனுள்ளதா இருந்தது. அதே மாதிரி மென்மேலும் அவர் செய்யணும். மக்களை யோசிக்க வைக்கணும். அடுத்ததா சீமான் அவர்கள் விஜய வந்து கலாய்க்கிறாரு. இப்பலாம் ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாரு. விஜய் வந்து மாநாட்டுல சிங்கம் மாதிரின்னு ஒரு பேச்சுக்கு அவர் சொல்றாரு. அவர் சொல்ற எல்லா கருத்தையும் விட்டுட்டு, அந்த சிங்கம்னு உதாரணத்துக்கு சொன்னத வச்சு, அத வச்சு கலாய்க்கிறாரு. ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாது. பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும். பெண் சிங்கம் தான் வேட்டையாடி, அடிச்சு சாகடிச்சு எடுத்துட்டு வந்து குடுக்கும். அந்த சாகடிச்சத தான் நீ சாப்பிடணும். அப்படிலாம் பேசுறாரு. இவர் சிறந்த பேச்சாளர்ன்னு சொல்லிக்கிறாரு அவரே. இதுதான் சிறந்த பேச்சாளரா? ஒருத்தர் வந்து கலாய்க்கிறது தான் சிறந்த பேச்சா? இந்த மாதிரி பேசுறதுக்கு இவங்க பேசாமலே இருக்கலாமே! திரு சீமான் அவர்கள் இன்னும் என்ன சொல்றாருன்னா, நாங்க இத்தன வருஷமா கட்சிய வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு கமல் வராரு. கமல் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்தாரு. அவர வந்து அடிச்சு தெரத்திட்டோம். அடுத்தது இப்ப விஜய் வந்திருக்காரு. எங்க கட்சிய இடைமறிக்கிறாருன்னு சொல்றாரு. கமல் அவர்கள வந்து அடிச்சு தெரத்துறது பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கு ஒண்ணும் அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் கிடையாது. அவர் நடந்து போனா கூட அவர் கூட 4 பேர் வரமாட்டாங்க. அவர அடிச்சு தெரத்த வேண்டிய வேலையே இல்ல. அவரே தானா போயிடுவாரு. ஆனா அதே மாதிரி விஜய் அவர்கள் நினைக்கக்கூடாது. விஜய் அவர்களுக்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. தொண்டர்கள் இருக்காங்க. இப்போ நெறைய பொதுமக்களும் அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதனால விஜய் அவ்வளோ சீக்கிரம் யாருமே தெருத்தி விட முடியாது. அடுத்ததா சீமான் அவர்களுக்கு எதுக்காக விஜய் வந்து எதிர்க்கிறாருன்னா, விஜய் ரசிகர்கள் தான் சீமானுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய ஓட்டு சதவீதத்தை அதிகரிச்சதே விஜயோட ரசிகர்கள் தான். இப்போ விஜய் பக்கம் போயிடுவாங்களேன்ற ஒரு கோவத்துல தான் அவர் வந்து விஜய் எதிர்க்கிறாரு. அரசியல்னா நெறைய பேர் வரதான் செய்வாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அரசியல்ல நெறைய போட்டிகள் இருக்க தான் செய்யும். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அவர் வந்து தமிழ் தேசியமும், திராவிடமும் எனக்கு 2 கண்ணுன்னு சொல்றாரு. நீங்க தமிழ் தேசியம் சொல்றீங்க. உங்க வழியில நீங்க போங்க. அவர் வழியில அவர் போட்டும். இதுல மக்களுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. இதுல எதுக்கு அடிச்சு தெரத்தணும் ஒருத்தர? எதுக்காக அவர் வந்து போட்டியா நினைக்கணும்? நீங்க வந்து அந்த கருத்தியல் ரீதியா அவர்கிட்ட மோதுங்க. மத்தபடி கலாய்க்கிறதெல்லாம் தேவையில்லாது. நீங்க கலாய்க்க தான் விஜய் அவர்கள் இன்னும் பெரிய ஆளா வளர்ந்துகிட்டு போவாரு. அடுத்ததா என்ன சொல்றாரு? சனிக்கிழமை, சனிக்கிழமை தான் சந்திப்பேன்னு சொல்றாரு. இது என்ன பிக் பாஸா? சனிக்கிழமை, சனிக்கிழமை சந்திக்கிறதுக்குன்னு கேட்கிறாரு. அவருடைய விருப்பம், அவருக்கு எப்போ சௌகரியமா இருக்கோ, அப்போ வந்து மக்கள சந்திக்க போறாரு. அவர் எப்போ சந்திக்கணும்? என்ன பேசணும்? என்ன பேசக்கூடாதுன்னுலாம் இவர் எப்படி சொல்ல முடியும்? இவருடைய கட்சியில என்ன பேசணுமோ, அத பத்தி தான் இவர் வந்து பேச முடியுமே தவிர,
அவரோட கட்சியில அவர் சனிக்கிழமையும் வருவாரு, ஞாயிற்றுக்கிழமை வருவாரு. அவருக்கு எப்ப முடியுதோ, இல்ல தினமும் கூட வருவாரு. அது அவருடைய சௌகரியத்த பொறுத்தது. அவரு வந்து கேட்கிறாரு, தினம் பிக் பாஸா? சனிக்கிழமை சனிக்கிழமை வர்றதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சனிக்கிழமை வந்தா கூட மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு வருவார்? சனிக்கிழமை எப்போ வரும்? சனிக்கிழமை எப்போ வரும்? எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் அவருடைய சக்சஸே. முதல்ல என்ன சொன்னாங்க? விஜய் அவர்கள் வெளியிலே வர்றதில்ல. மக்கள சந்திக்கிறதில்லன்னு சொன்னாங்க. இப்ப வெளியில வந்திருக்காரு. மக்களை சந்திக்கிறாரு. மக்களும் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மணிக்கணக்குல காத்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய ரசிகர்கள் மட்டுமில்ல, தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள்லாம் வர வேணாம். கர்ப்பிணி பெண்ணெல்லாம் வர வேணாம். வயசானவங்கலாம் வர வேணான்னு சொன்ன பிறகும், எல்லோருமே தான் வந்து அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அத பார்க்கும்போது சில பேருக்கு வயித்தெரிச்சலா தான் இருக்கும். ஆனாலும் அவருடைய மக்கள் செல்வாக்கு அவர் இருக்கு. அத அவர் பயன்படுத்திக்கிறாரு. திரு விஜய் அவர்களுக்கு கிராண்ட்மாவுடைய சின்ன வேண்டுகோள், நீங்க இன்னும் அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்கள உங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்னும் உங்க கட்சி நல்லா வளரும். மக்களுக்கு எது நல்லதோ அத செஞ்சீங்கன்னா, மக்களுடைய ஆதரவு என்னைக்குமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.